Hi friends, welcome to our channel. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான மெத்தடில் ஹேர் ஸ்மூத்தனிங் எப்படி பண்ணலாம் அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு எப்படி ஆயில் ரெடி பண்ணலாம், அந்த ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி ஹேர் பேக் போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு வெந்தயம், கருஞ்சீரகம், வேம்பலம் பட்டை இது 3 தான் தேவை. ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க, அது ரொம்பவே நல்லது. தேங்காய் எண்ணெயும் விளக்கெண்ணையும் 1:1 லெவலில் எடுத்துக்கோங்க. அதாவது 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வெந்தயம் 1/2 ஸ்பூனும் கருஞ்சீரகம் 1/2 ஸ்பூனும் எடுத்துக்கோங்க. வேம்பலம் பட்டை ஒரு சின்ன பீஸாக எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா தட்டிக்கோங்க. தட்டிட்டு அந்த ஆயிலில் போட்டுட்டு அந்த ஆயிலை டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு நல்லா சூடாயிடும். ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸில் நல்லா சூடாயிடும். அப்படியே சூடானதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கப்போ நல்லா ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேல்ப்புக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். பேலன்ஸ் இருக்கதை ஹேர் எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். எப்போவுமே ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா கையால் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பல்லு உள்ள சீப்பை வச்சு நல்லா ஈவனாக சீவிக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஆயில் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா ஹேரோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சீப்பை வச்சு நல்லா சீவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே அந்த ஆயில் நல்லா ஸ்கேல்பில் ஊறிட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், என்ன ஹேர் பேக் போடணும், ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுங்கிறத பார்ப்போம். அந்த ஹேர் பேக்குக்கு நம்ம என்னெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா, சாப்பாடு தேவை, செம்பருத்தி பூ தேவை, செம்பருத்தி இலை தேவை, கருவேப்பிலை தேவை, நெக்ஸ்ட்டு வேப்பிலை தேவை. இந்த 5 தான் தேவை. சாப்பாடு வடித்த சாப்பாடாக இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பழைய சாதமாக இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க. அது இன்னுமே நல்ல எஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் அதாவது சாப்பாடை மிக்ஸி பவுலில் மாற்றிக்கோங்க, மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. உங்கள் ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். உங்கள் ஹேர் வந்து நார்மல் லென்த்து ஹேராக இருந்ததுன்னா அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அதே மாதிரி 5-6 செம்பருத்தி பூ, ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலை, நெக்ஸ்ட்டு வேப்பிலை எல்லாமே ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஈவனாக அரைச்சிருங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு திப்பியாக இல்லாத மாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. அரைச்சதுக்கப்புறம் இதை நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ண போகிறோம். ஸ்கேல்பில் நல்லா ஈவனாக கொஞ்சம் பார்ட்டிஷனாக எடுத்து ஸ்கேல்பில் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹேரோட ஃபுல் லென்த்துக்கும் அப்ளை பண்ணுங்கள். இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேர் ரொம்பவே ஆயிலியாக இருக்குது, அதே மாதிரி ஹேர் பேக்லாம் போட்டால் உங்களுக்கு அவ்வளோ ஃபீல் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல ஒரு காட்டன் கிச்சன் டவலோ இல்லை காட்டன் எது இருக்கோ அதை எடுத்துகிட்டு நல்லா ஹாட் வாட்டரில் போட்டுட்டு கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கப்போ அதை புழிஞ்சிட்டு உங்கள் ஸ்கேல்பில் கட்டிடுங்க. கட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நம்ம ஸ்கேல்பில் உள்ள போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஹேர் பேக்கை போடுறப்ப இன்னுமே ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஸ்கேல்பில் போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நம்ம போடுற ஹேர் பேக்கு சீக்கிரமாகவே நம்ம ஸ்கேல்பில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அது மூலியமாக நம்மளோட ஹேர் ஃபால்லாம் சீக்கிரமாகவே கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் காட்டனை சுடு தண்ணியில் போட்டு அதை ஸ்கேல்பில் கட்டிட்டு அதுக்கப்புறம் ஹேர் பேக் போடுங்க. அது இன்னுமே நல்ல எஃபெக்டாக இருக்கும். ஹேர் பேக் போட்டதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. எல்லாருமே இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணலாம். இதனால உங்களுக்கு சைனஸோ எந்த ப்ராப்ளமும் வராது. சைனஸ் இருக்கவங்க, கோல்டு இருக்கவங்க எல்லாருமே இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். எந்த ப்ராப்ளமும் வராது. உங்களுக்கு கோல்டு ஆகிடும், ஸ்கேல்பில் ஏதாவது பேக் இந்த மாதிரிலாம் போட்டால் எனக்கு உடனே இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க 20 மினிட்ஸ் விடாமல் ஒரு 10 மினிட்ஸ்லேயே வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. மற்றபடி லேடிஸ் ஜென்ட்ஸ் 2 பேருமே இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஹேர் பேக் போட்டதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு ஒரு டே ஃபுல்லாக எதுவுமே பண்ணாதீங்க. ஹேரை நல்லா ஃப்ரீயாக விட்டுருங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் எப்போதும் போல் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. என்னன்னாலும் பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தால் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை நான் கண்டிஷனர் மாதிரி ஏதாவது போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறவங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸிமம் நம்ம நேச்சுரலாக பண்ணுற எல்லா ஹேர் பேக்குக்குமே நீங்கள் கண்டிஷ்னர்லாம் யூஸ் பண்ணணும் நீடே கிடையாது. உங்களுக்கு அப்படி ஹேர் ட்ரை ஆகிற மாதிரி ஃபீலாக இருந்துச்சுன்னா நேச்சுரலாக சீரம் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் வீடியோஸில், ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக ஒரு ஹேர் சீரம் சொல்கிறேன். இதுக்கு நம்ம ஃப்ரெஷ் ஆலிவிரா எடுத்துக்கோங்க. அந்த ஆலிவிராவை அதோட ஜெல்லை மட்டும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக ரோஸ் வாட்டரும் கொஞ்சமாக கோகோனட் ஆயிலும் ஆட் பண்ணிவிட்டு
வச்சுட்டு அதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நல்லா ஹேரோட லென்த்துக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கையால் டேப் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப உங்கள் ஹேர் வந்து ட்ரை ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லை. முடி நல்லா சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். நீங்கள் ஆயில் அப்ளை பண்ண பிடிக்கலைங்கிறவங்க இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் அந்த டவல் போட்டு அது ஸ்கேல்பில் கட்டிட்டு அதுக்கப்புறம் ஹேர் பேக் போடுங்க. இந்த மாதிரி ப்ரொசீஜரில் நீங்கள் பண்ணுறப்ப உங்கள் ஹேர் பார்லர் போய் ஸ்மூத்தனிங் பண்ணால் எந்த அளவுக்கு சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் 15 days ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் செஞ்சாலே போதும். நம்ம ஹேருக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம பண்ணுறப்ப நமக்கு ஸ்ப்ளிட்டன்ஸு இதெல்லாம் வராது. முக்கியமாக இந்த ஹேர் பேக் நீங்கள் போட்டுட்டு வரப்ப உங்கள் ஹேர் ட்ரை ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று டேண்ட்ரஃப் இஷ்யூ இருக்கவே இருக்காது. டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு இச்சிங்னஸ் ப்ராப்ளம் இருக்குது, நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் வந்துட்டு அது க்யூர் ஆகிடும். ஆனால் அதோட அந்த செல்லெல்லாம் அப்படியே நமக்கு இருக்கும். அது இச்சிங்னஸ் ரொம்பவே இருக்கும் அடிக்கடி. அதே மாதிரி ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஒயிட்டாக வருது அப்படிம்பாங்க. அந்த இஷ்யூலாம் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் 15 days ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் பண்ணுறப்ப வேப்பிலை முக்கியமாக நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஹேர் பேக்கில் வேணாலும் நீங்கள் வேப்பிலை போட்டு யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி இஷ்யூ எதுவுமே வராது. ஸ்கேல்பில் ஏதாவது தொற்று எதுவும் இருந்துச்சுன்னா அது எல்லாமே உங்களுக்கு க்யூர் ஆகுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எப்போ நீங்கள் ஹேர் பேக் போட்டாலும் 10 to 15 minutesலேயே வாஷ் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வச்சுருக்கப்ப தான் தலை ரொம்ப பாரமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஹேர் பேக் ரொம்ப ட்ரையாக விட்டுட்டாலும் நம்ம திரும்ப வாஷ் பண்ணுறப்ப ஷாம்பு போட்டு கண்ணா பின்னா நம்ம வாஷ் பண்ணுவோம் அது ட்ரையாக இருக்குன்ட்டு. அப்போ முடி ஆட்டோமேட்டிக்காக பிஞ்சிட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் கரெக்டாக உங்களுக்கு ஸ்கேல்பில் நல்லா ட்ரை ஆகிற ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்கள். அப்படி இருக்கப்பே நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. அதுதான் ரொம்பவே நல்லது. எப்போ ஹேர் பேக் யூஸ் பண்ணாலும் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறப்ப வெதுவெதுப்பான தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள். அது ரொம்பவே நல்லது. முக்கியமாக எப்போ ஹேர் பேக்கோ ஆயிலோ அப்ளை பண்ணாலும் வெயில் டைமில் அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வெயில் டைமில் எதுவும் பண்ணாமல் ஒரு 5 o'clock 4 o'clock அந்த மாதிரி ஹேர் பேக்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக கோல்டு பிடிக்கிறதுக்கு இப்போ இருக்க கிளைமேட் சேஞ்சில் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் வெயில் அடிக்கிற டைமில் ஹேர் பேக்கோ ஆயிலோ அப்ளை பண்ணுங்கள். ரெகுலராக நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணணும்னு நீடே கிடையாது. ஆனால் நிறைய பேர் ஆயில் அப்ளை பண்ணால் தான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, இல்லாட்டி எனக்கு தலைவலி வந்துடுது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி இருந்தால் கன்வீனியண்ட்டாக இருக்கோ பார்த்துக்கோங்க. ஆனால் வந்து நிறைய ஆயில் ஒரு வாரத்துக்கு தேவையான ஆயிலை ஒரே நாளில் அப்ளை பண்ணுறது அது ரொம்பவே தப்பு. கரெக்டான மெத்தடில் ஆயில் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணுற ஆயில் உங்கள் பாடி அப்சர்வ் பண்ணிடணும். அந்த மாதிரி மட்டும் அப்ளை பண்ணுங்கள். நிறைய ஆயில் அப்ளை பண்ணிங்கனாலும் அது ஃபுல்லாக டேண்ட்ரஃப் வரும். வெளியில் உள்ள குப்பை எல்லாம் நம்ம தலையில் தான் ஒட்டிக்கும். அதனால உங்களுக்கு டேண்ட்ரஃப் வரும், ஹேர் ஃபால் ஆகும். இந்த ஹேர் பேக் நீங்கள் போடுறப்ப உங்கள் முடி ரொம்பவே சாஃப்டாகவும் ஹெல்த்தியாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். நீங்கள் பார்லர் போயிட்டு ஸ்மூத்தனிங் பண்ணால் என்ன ஃபீல் இருக்குமோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். நான் சொன்ன அந்த ஆயிலையும் நீங்கள் ரெடி பண்ணி அப்ளை பண்ணுறப்ப அதுலேயே உங்கள் ஹேர் ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரியும். நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுறப்பே உங்கள் முடி ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். நீங்கள் அந்த ஆயில் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சான்னு சீப்பை வச்சு சீவிங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சீவுறப்ப எல்லா பக்கமும் ஆயில் நல்லா ஈவனாக அப்ளை ஆகிடும். அப்போ முடி ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் போடுறப்ப இன்னுமே ரொம்ப எஃபெக்டாக இருக்கும். செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை இதெல்லாம் நீங்கள் போடுறப்ப முடி நேச்சுரலாகவே நல்லா சில்கியாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். க்ரே ஹேர் வராமல் தடுக்கும். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம வேப்பிலை யூஸ் பண்ணியிருக்கோம். வேப்பிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. உங்களுக்கு டேண்ட்ரஃப் வராமல், ஸ்கேல்ப் இச்சிங்னஸ் ப்ராப்ளம் வராமல், ஸ்கேல்ப் ப்ளஸ் சொரியாசிஸ் வராமல், இந்த மாதிரி இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்கு வேப்பிலை ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு சாப்பாடு நம்ம ஹேரில் யூஸ் பண்ணுறப்ப முக்கியமாக ஜாப்பனீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரைஸ் யூஸ் பண்ணி தான் ஹேர் பேக்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஹேர் பேக் போட்டுட்டு வரப்போ ரைஸில் நிறையா நமக்கு ஹேருக்கான எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. அது நம்ம போட்டுட்டு வரப்போ ஹேர் நல்லா சாஃப்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். முக்கியமாக ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தின்னாக இருக்க நம்ம ஹேர் நல்லா திக்காக வளர்கிறதுக்கும் முடி நல்லா வால்யூமாக இருக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. உங்களுக்கு எக்கு பிடிக்கும் அப்படின்னா எந்த ஹேர் பேக் நீங்கள் போட்டாலும் அதில் எக்கு யூஸ் பண்ணி போடுறப்போ முடி நல்லா அடர்த்தியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஹேர் நல்லா வால்யூமாக இருக்கணும், தனித்தனி ஸ்ட்ராண்ட்ஸாக இருக்கணும். முடி பார்த்திங்கன்னா ஒரு முடியாக இருக்கப்போ முடி நல்லா அடர்த்தியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும், நிறையா முடி இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த ஹேர் பேக் போட்டாலும் அதில் ஒரு எக்கு போட்டு நீங்கள் ஹேர் பேக் போடுங்க. உங்களுக்கு எக்கு ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் எல்லோ ரெண்டுமே சேர்த்து போடுறப்ப இன்னுமே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். எந்த ஹேர் பேக் போட்டாலும்
நீங்கள் எக் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஸ்மெல் வருதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் ரோஸ்மெரி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை லாவெண்டர் ஆயில் என்ன உங்ககிட்ட இருக்கோ அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் பேக் போடுறப்ப அதோட ஸ்மெல் கொஞ்சம் கம்மியாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே அதோட ஸ்மெல் போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஹோம் ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.